தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த வீடியோவில் நமக்கான முதலீடு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கான முதலீடு எங்கேருந்து வேண்டுனாலும் கிடைக்கலாம், ஆனால் அது நம்மக்கிட்டேருந்தே தான் தொடங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் சில விஷயங்களை பார்க்க போகிறதா சொல்லியிருந்தேன். எல்லாத்த பற்றியும் கொஞ்சமோ சிலதை பற்றி நிறையவோ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த சில விஷயங்களில் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், கமாடிட்டி ட்ரேடிங், ஃபோரெக்ஸ் மார்க்கெட், ஏற்றுமதி இறக்குமதி, இன்சூரன்ஸ் எல்லாம் வரும். இதில் இன்சூரன்ஸ்ன்றது முதலீடாக இருக்காது, அது கண்டிப்பாக தேவையான விஷயம். இந்த இன்சூரன்ஸ் பற்றின வீடியோங்களை வருங்காலத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சில விஷயங்களை பற்றி நாம் ஏன் பார்க்கணும்? நான் தான் நல்ல கம்பெனியில் நிறைய சம்பாதிக்கிறேனேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பொருளாதார அறிவு இல்லாத காரணத்தால் தான் பல பேர் நிறைய சம்பாதிச்சாலும் கடனில் மாட்டின்னு தவிக்கிறாங்க. நம்மளோட பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணின்னு வந்தால் ஒரு கட்டத்தில் நாம் போதும்னு நினச்சாலும் பணம் நம்ம தேடின்னு வந்துனே இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சிக்கனம் இல்லைன்னா நம்மக்கிட்ட பணம் நிற்காது. செலவு பண்ணிவிட்டு சேமிக்கக்கூடாது, சேமிச்சுட்டு செலவு செய்யணும். நீங்கள் நிறைய செலவு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நிறைய சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நமக்குள்ள பயம் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த பயம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அடுத்து நாம் நிறைய உழைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதனால் நாம் குடும்பத்து கூட இருக்க வேண்டிய அற்புதமான தருணங்களை இழக்க வேண்டி வரலாம். உலகின் டாப் 5 பணக்காரனில் ஒருத்தரான வாரன் பஃபெட் தன் காரோட நம்பர் பிளேட்டில் த்ரிஃப்டின்னு எழுதியிருப்பாராம். அதுக்கு அர்த்தம் சிக்கனம். இவர் மட்டும் இல்லைங்க, இங்வர் காம்ரத் அப்படிங்கிற உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்தவர். இக்கியா என்ற பிராண்டில் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்கிறவர். பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிற அவர் வச்சுன்னு இருக்கிற காரு ரொம்ப பழைய காரு. என்ன இப்படின்னு கேட்டால், ரொம்ப பழசு இல்லைப்பா, ஜஸ்ட்டு 15 வருஷம்தான் ஆகுது அப்படின்னு வரோம். சரி, இது கூட பரவாயில்ல. அந்த காரை கூட பல நாள் வீட்டில் விட்டுட்டு பஸ்ஸில் தான் போவாராம். வெளியூர்னால் மலிவு விலை டிக்கெட்டை தான் பயன்படுத்துவாராம். கடைக்கு போய் ஏதாவது வாங்கினோம்னாலும் மூத்த குடிமகளுக்கான தள்ளுபடி அட்டையை தான் பயன்படுத்துவாராம். ஸோ எந்த பேப்பர் எடுத்தாலும் அதோட டாப்பில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு போவாராம். இவர் தான் நிஜத்தில் வாழ்ந்த ஜுங்கா அப்படின்னு நினைக்கிறேன். சிக்கனத்தை பற்றி இன்னொரு தகவல். நீங்கள் ராபர்ட் கியோசாகியோட ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தை படிச்சிருக்கலாம், இல்லைனா அந்த புத்தகம் சம்மந்தமாக வீடியோ பார்த்துருக்கலாம். அதில் முதல் அத்தியாயத்தில் ராபர்ட் தன்னோட பணக்கார தந்தை சொல்கிற குருவை பார்க்க போகிறாரு. அப்போ அவரோட வீட்டில் நடந்து போகும்போது மரத்தால் செய்யப்பட்ட அந்த தரையும் கதவுகளும் சத்தம் போட்டுக்கினே இருக்கும். இவர்கிட்டயா பணம் இருக்குன்னு அந்த சின்ன பையனான ராபர்ட் நினச்சின்னு போகும்போது அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பல குடோனுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க, ப்ரொஃபஷ்னல் ஸ்டோருங்க, ஹோட்டலுங்க அப்படின்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும். ஸோ இருக்க வீடு இருக்குது, அதை அழகப்படுத்தாமல் அந்த பணத்தை பல தொழில்களில் முதலீடு செஞ்சு வச்சுருப்பார். நம்மோட சிக்கனம் தாங்க நம்மோட முதலீடு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நிலத்தில் கடலை பிடுங்கும்போது இவ்வளோ வேலையும் செய்யணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டு சொன்னால் அதுக்கு சிறுக சிறுக சாப்பிட்டா மலையை கூட சாப்பிடலாம் சொல்லுவாங்க. ஸோ சிறுக சிறுக சேமிங்க போதும். பிள்ளைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்க. இப்படி சேமித்தா முதலீடு செய்யலாம். தொழில் முதலீடாக மாற்ற முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு பதில் தொழில் வகையை தேர்ந்தெடுக்கும் வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஸோ சிக்கனத்தை கடைப்பிடிச்சு சேமிச்சுன்னு வாங்க. எங்கே முதலீடு பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.